நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து முத்து ராமலிங்கர் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அவரை பற்றி எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் வந்து சரியான கூற்று எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா முத்து ராமலிங்கர் அவரை பற்றி கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க, எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முத்து ராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்னும் விருதளித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. பார்த்திங்கன்னா இப்போ முத்து ராமலிங்கனாரை வந்து தேசியம் காத்த செம்மல் வந்து யாரும் சொல்லுவான்னா தெரிவதாக வந்து சொல்லுவார். பெரியார் வந்து எப்படி சொல்லுவார்னா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இவரை. மூன்றாவது வந்து தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள், முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. திருக்கோவிலுக்கெலாம் எழுதி வச்சுருக்க மாட்டார், மக்களுக்கு தான் விவசாயம் பண்ணுற அந்த மக்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாரு. ஸோ 3, 4 தவறாக இருக்குது, 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முத்துராமலிங்க தேவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் வந்து ஆப்ஷன் டி, முத்து ராமலிங்கர். யார் வந்து சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவிகா அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் வந்து ஆப்ஷன் சி, முத்து ராமலிங்கர். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முத்து ராமலிங்கர். பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் வந்து ஆப்ஷன் ஏ, முத்து ராமலிங்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என சொன்னது வந்து ஆப்ஷன் சி, பசும்பன் முத்து ராமலிங்கர். அவரை தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் வந்து நமக்கு தெரியும், ஆப்ஷன் சி, முத்து ராமலிங்கர். சுத்த தியாகின்னு வந்து சொன்னது வந்து பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, அதை சொன்ன ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார்னா பசும்பன் முத்து ராமலிங்கர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஜாதியும் நிறையும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லைன்னு சொன்னது வந்து பசும்பன் முத்து ராமலிங்கர். அடுத்து பாருங்கள், அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். அவர் தான் சொல்லியிருப்பார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் வந்து தந்தை பெரியார். அடுத்து பாருங்கள், பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். அவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் சொல்லியிருப்பார். இதுக்கு இந்த கூற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும்
என எடுத்துரைத்தவர் வந்து ஆப்ஷன் டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசியம் காத்த செம்மல் என திருவிகாவால் புகழப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு நமக்கு தெரியும். இதே கொஸ்டினை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துட்றேன். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப அதே கொஸ்டின் நம்ம ரிப்பீட் ஆகி பாருங்கள். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என சொன்னது வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர். ஸோ அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. தேசியம் காத்த செம்மல் என திருவிகா யாரை பாராட்டியுள்ளார்? ஸோ முத்துராமலிங்கர் அவர் தான் வந்து பாராட்டியிருப்பார். ஸோ அவ்வளோதான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர் அவரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.